அழாதையா. யோ, அழாதையா. அவருக்கு ஒண்ணும் ஆகாதியா. ஆமா, இவர் பெரிய டாக்டர். இவரு அவருக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு இவர் சொல்றாரு. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னையா. ஐயோ, டேய் டேய், இந்த வயசுல போய் யாராவது இப்படி அழுவாங்களாடா? உன் மாமனாருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா தான் தெரியும் உனக்கு. ஏன்டா? ஏன் நல்லா இருக்கிற எங்க மாமனார நட்டுக்குன்னு போனோம்னு சாபம் விடுற? மாமா, மாமாக்கு எதுவும் ஆகாதுல்ல மாமா. டேய், இப்ப எதுக்கு இதை என்கிட்ட கேக்குற? நான் எதுவும் ஆவாதுன்னு சொல்லுவேன். நீ என்ன பெரிய டாக்டரான்னு என்ன கேப்ப? தேவையா இது எனக்கு? மாமா, மாமாக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பெரிய டாக்டர்கிட்ட கேட்டு சொல்லு மாமா. நீயே கேட்க வேண்டியதானே? கேட்ட திட்டுறாரு. சும்மா சும்மா கேட்காத, ஓடி போடான்னு சொல்லிட்டு. மாமா, மாமா. ஐயோ, இவன் எந்த மாமாவை கூப்பிடுறான்னு தெரியலையே. மாமா, அவருக்கு மனசு சங்கடம் ஆயிடுச்சு மாமா. எல்லாம் என்னாலதான். அப்படிலாம் ஒண்ணு இருக்காதியா. அவருக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, இங்க இருந்து மாடியில இருந்து குச்சிடுவேன். என்ன பாக்குற? அவருக்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணுன்னா சத்தியமா உன்னை புள்ள குட்டிக்காரன்டா. ஐயோ, என்னடா வம்பா போச்சு. மேடம், அப்பாவுக்கு ஒன்னும் ஆகலையே. டாக்டர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. பயப்பட ஒண்ணும் இல்லையா? அப்பாடா, அத அந்த மரமண்டிக்கு சொல்லுங்க. அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கான். தேம்பி தேம்பி ஆயர்த்த பாரு. சரிங்க அன்பு, நான் மெடிசன்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். கொடுங்க மேடம், நான் வாங்கிட்டு வரேன். சரி கொடுங்க. ஒன்னும் அடங்கலையாடா. சாரி மாமா. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அப்பா, டாக்டர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்னும் ஆகாதுல்ல? ஒண்ணும் ஆகாது. எல்லாம் உங்களால தான். நீங்க கொல்கத்தாக்கு போறேன்னு சொன்னதால தான் இப்படி ஆச்சு அவருக்கு. என்னாலதான். இல்ல, என்னாலதான். நீங்க என்ன பண்ணீங்க? என்னால தானே நீங்க ஊருக்கு போறீங்க. எல்லாம் என் தப்பு தான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல செந்தில். அவரு அவரு அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடைக்காதுங்க. அவருடைய அருமை அப்பா கூட இல்லாத எனக்கு தான் தெரியும். அவருடைய அருமை உங்களை விட எனக்கு தான் புரியும். எதுக்குமே டென்ஷன் ஆக மாட்டேன். எல்லாருக்கும் சிரிப்பு காட்டுவேன். எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். உங்களை எனக்கு பிடிச்சதுக்கு அவர் ஒரு காரணங்க. புரியுது செந்தில்.